ஆட்டிசம் என்றால் என்ன, ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டாக்டர் விஜய் ஆனந்த் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு. பல பேரண்ட் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மித், ஃபால்ஸ் பிலீஃப் நிறைய இருக்குது. அதாவது தலையில் அடிபடுறதுனால என்னோட குழந்தைக்கு ஆட்டிசம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தலையில் அடிபடுறதுக்கும் ஆட்டிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஹெட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சிடி பிரெயின் எம்ஆர்ஐ பிரெயின் எடுக்கும்போது அதன் மூலமாக பாதிப்பு இருக்காதுன்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஹெட் இன்ஜுரி இஸ் டிஃப்ரெண்ட், ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ் ஆஃப் பிரெயின் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஆட்டிசத்துக்கும் ஹெட் இன்ஜுரிக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆட்டிசம் குழந்தை பிறந்த உடனே எந்த அறிகுறிகளுமே தென்படாது. டே 1 to 18 months 18 மாதம் வரைக்கும் பிரெயினோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் டெவலப் ஆகும், ஃபங்க்ஷன் டெவலப்மெண்ட் வராது. நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஆக்சான் டென்ட்ரைட் கனெக்ட் ஆகிறது ஆஃப்டர் 18 months to 36 months. நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான். ஆப் ஒர்க் ஆகணும்னா சிக்னல் நெட்வொர்க்கிங் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஆப் ஃபங்க்ஷன் ஆகிறது ஆல்மோஸ்ட் ஒரு 18 monthsலேருந்து 5 years. இந்த சமயத்தில் தான் ஒரு சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம்னு சொல்லக்கூடியது அப்பியர் ஆகும். ஸோ ஒரு கோஇன்சிடெண்ட்டாக 18 months to 24 months குழந்தை தலையில் அடிபட்டாலோ, இப்போ சமீப காலமாக மிக அதிகமாக எல்லா பேரண்ட்டும் நம்புறது, என்னுடைய குழந்தை மொபைல் பார்க்குறதுனால ஆட்டிசம் வருது, மொபைல் பார்த்ததுனால தான் ஆட்டிசம் வருது, மொபைலோடைய இம்பேக்ட் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் வந்திருக்கும். ஸோ மொபைல் பார்க்குறதுனால என்னுடைய அனுபவத்தில் உறுதியாக ஆட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்டிசம் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஹைபாக்சியா. ஹைபாக்சியா அப்படின்னா inadequate supply of oxygen to the cell. குறிப்பாக நம்ம செல் உடம்புல எல்லா ஆர்கனையுமே அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது செல்லு தான். அதே மாதிரி மூளையோட செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைபாடு பல கண்டிஷனில் அது ஏற்படும். அந்த மாதிரி ஆக்சிஜன் குறைபாடு எஸ்பெஷலி குழந்தை கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகக்கூடிய அந்த 40 வாரத்தில் உறுதியாக ஆக்சிஜன் குறைபாடு சில நாழிகைகள், ஹவர்ஸ் இல்லை, மினிட்ஸ் இல்லை, சில செகண்ட்ஸ் ஏற்படுறதுனால தான் என்னுடைய அனுபவத்தில் ஆட்டிசத்துடைய தாக்கம் இன்னைக்கு 1 out of 30 சைல்டுன்னு சொல்கிறாங்க. ஈவன் 1 out of 20 கூட இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைபாக்சியா இஸ் த ரியல் ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம். இது என்னுடைய அனுபவத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன்.